நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ தான் ராஜேந்திர சோழருடைய பிறந்த நாள் விழா பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடந்ததை பார்த்துட்டு இப்போ தான் வர்றோம். பார்த்து பெருமையில் பூரிச்சு போயிட்டோம். ராஜேந்திர சோழருடைய பெருமையை அதுவும் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லும்போது கேட்க கேட்க நெஞ்சு அப்படி பெருமிதத்தால் பூரிச்சது. எஸ்பெஷலி தெலுங்கர்களான எங்களுடைய மூதாதையர்கள் இவர்கள், எங்களுடைய முப்பாட்டன்கள் இவர்கள்னு நினைக்கும்போது உண்மையிலே இன்னும் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. அதே நேரத்தில் நாங்கள் இந்த இதற்கு வாழ்த்து சொல்லி முக்கியமாக இந்த பிறந்த நாள் விழாவுக்கு ராஜேந்திர சோழருக்கு வாழ்த்து சொல்லியும், அதே நேரத்தில் முதல்வருக்கு அருங்காட்சியகம் அமைப்பதற்கு நாங்கள் அமைக்கிறதுக்காக அறிவித்த முதல்வருக்கு நன்றி சொல்லியும் ஒரு போஸ்டர் போட்டிருந்தோம். அந்த போஸ்டரில் நாங்கள் தெலுங்கன் ராஜேந்திர சோழன்னு பார்த்து அப்படியே எல்லாரும் பொங்கி போயிட்டாங்க. முக்கியமாக தமிழ் தீவிரவாதிகள் இருக்கிறாங்களே, தமிழ் தேசியம் பேசுகிற தீவிரவாதிகள், அதில் ஒன் ஆஃப் தம் குயிலி நாச்சியார் அப்படிங்கிற பெண், எல்லோரும் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. இவங்க நிறைய நாளாக இதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது, நம்ம தெலுங்கர்களை பற்றி டீஃபேம் பண்ணி டீக்ரேடு பண்ணி அவங்கள டிஸ்கிரெடிட் பண்ணி பல வகைகளில் இவங்க எழுதிட்டு இருக்கிறதையும் பேசுகிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதில் இந்த குயிலி நாச்சியார் வடுக வந்தேரிகள் அப்படின்னு எல்லாம் பேசுகிறதையும், இவர்கள் நம்ம தலையில் உட்காந்துக்கிட்டு அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, யார் இவங்க தலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நானும் இந்த அம்மா தலையில் உட்காரல, ஆனால் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறவங்கன்னு தெரியும். அவங்க சில விமர்சனங்களை அதில் வச்சுருந்ததை பார்த்தேன். நம்ம இப்போ அவங்கக்கிட்ட கேட்குற கேள்வி இப்போ நம்மளுடைய வரலாறை நம்ம பேசுகிறதுல இவங்களுக்கு ஏன் இவ்வளவுக்கு கொதிக்குது அப்படின்னு நமக்கு தெரியலை. இது நம்ம இதை நம்ம எப்படி இதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல. சரி, நம்மளுடைய விளக்கத்தை நம்ம சொல்லுவோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சோழர்களினுடைய வரலாற்றில் 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர்களில் விஜயகம்மா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். 7ஆம் நூற்றாண்டில் இன்னொரு சோழர் பேர் நிருபகம்மா. சரியா? நான் தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர். தெலுங்கு சமூகத்தில் இருக்கிற பல குடிகள் அல்லது ஜாதிகளில் கம்மாங்கிற அடைமொழியோட ஒரு ஜாதி இருக்குது. சரியா? ஓகே. அதே மாதிரி இந்த சோழர்கள் எழுதின மலைப்பாடு செப்பேடுகள் அப்படிங்கிறதுல பண்டகுல அப்படின்னு சொல்லி, அதாவது வேளாண் சமூகம் அப்படின்னு சொல்லி ரெட்டோடி அப்படிங்கிற சமூகத்தை பற்றி குறிக்கப்பட்டிருக்குது. இவர்கள் வேளாண் செய்கிறது மட்டும் இல்லாமல் நிர்வாகத்திலேயும் அரசருக்கு வரி வசூல் மற்ற நிர்வாக விஷயங்களையும் உதவியவர்கள் அவங்கள பற்றிய குறிப்புகள் இருக்குது. அது அந்த ரெட்டோடிகள் தான் ரெட்டிகள்னு பின்னாடி அவர்கள் ரெட்டிகள்னு அந்த சென்சஸில் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம், அதையும் பார்க்குறோம். சரி, எங்களுடைய ரெட்டிகளை பற்றிய குறிப்புகளும் அதில் சோழர்களுடைய வரலாற்றில் இருக்குது. இது போக எரிகல் முத்துராஜு தனஞ்செயடு அப்படின்ட்டுன்னு முதுராஜுங்கிற அடைமொழியோட ஒரு அரசர் வாழ்ந்திருக்காரு. இவருடைய வம்சாவளியினரில் தான் 2 கொடிகளாக பிரிந்து ஒரு கொடி தெலுங்கு மொழியை ஏற்றுக்கொண்டு தெலுங்கு பேசிய ஒருவர் வம்சாவளியினர். அந்த வம்சத்தில் வந்தவர் தான் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். இன்னொருத்தர்கள் தமிழ் வழியிலே தமிழை பேசி வந்தவர்கள், அவர்கள் தான் முத்தரைய சோழர்கள். குவாவன் மாறன் அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, குவாவன் மாறன், அப்புறம் பெரும்பிடுகு முத்தரையர், இவங்கன்னு இதெல்லாம். அப்போ எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது, இந்த சோழர் வரலாற்றை நல்லா படிக்கிறவங்களுக்கு, இந்த தெலுங்கு கொடி ஒன்று, அதாவது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் வகைராவோட அவங்க முன்னோர்கள், அவர்கள் கொடியில் வந்த இவர்கள் ஒருவரும், முத்தரையர்களும் தாயாதிகள்னு தெரியுது. இந்த முத்தரையர் ஜாதிக்குள்ள நிறைய பேர் தமிழ் பேசுகிற ஜாதிகளும் இருக்கிறாங்க, தெலுங்கு பேசுகிற ஜாதிகளும் இருக்கிறாங்க. இவங்கள் எல்லோருமே இந்த சோழ நாட்டு குடிகள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இந்த மன்னர்களுடைய இதில் குறிப்புகளில் நம்ம என்னென்ன பார்க்குறோம், கம்மாக்கள்னு பார்க்குறோம். இந்த மன்னர்கள் ஆண்ட அதே காலகட்டத்தில் சோழ நாட்டில் தெலுங்கு சோழர்கள், அதாவது இந்த மன்னர்கள்லாம் தெலுங்கு பேசிய சோழர்கள், ரேனாட்டி சோழர்கள்ங்கிறவங்க, இந்த ரேனாட்டி சோழர்களுடைய பகுதியில் தான் கம்மநாடுங்கிற பகுதி இருந்ததையும் பார்க்குறோம். கம்மாக்கள் இந்த கம்மநாடு பகுதியில் இருந்த மக்கள் பின்னாளையில் கம்மாக்கள்னு சொல்லப்பட்டாங்க. இவங்க இந்தியாவிலையும் சரி தென்னாட்டிலையும் சரி பல பகுதிகளில் பரவி வாழ்கிறாங்க. இவர்கள் கம்மாங்கிற அடைமொழியோட இன்னைக்கும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு தெலுங்கு சமூகமாக வாழ்ந்து வருகிறார்கள். இப்படி தெலுங்கு சமூகமான கம்மாக்கள் பற்றி அப்புறம் இந்த எரிகல் முத்துராஜுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முத்துராஜு அப்படிங்கிறதையும், அதே மாதிரி இந்த முத்தரையருங்கிற பட்டத்தையும் ஏற்று முத்திரிய நாயக்கர், முத்திரிய நாயுடு, முத்திரிய ராவ்
ராயர் அப்படிங்கிற அடைமொழியோடையும் தெலுங்கு குடிகள் பலர் வந்து இன்றைக்கி இருக்கிறத பார்க்குறோம். எல்லோருமே இதே சோழர்களுடைய பட்டங்களை தாங்கி அந்த பட்டங்களையும் சோழர்களுடைய பட்டங்களையும் ஜாதி பெயராகவும் இன்றைக்கி இருக்கிறத பார்க்குறோம். சரி, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? கம்மாக்கள்ங்கிறவங்க அப்போ இருந்தாங்கன்னு தெரியுது. கம்மாங்கிற பெயருடையவங்க ரெட்டிகள் இருந்தாங்கன்னு தெரியுது. முத்துராஜு முதிராஜு இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு தெரியுது. இன்னும் முத்தரையர் சமூகத்தினுடைய உட்பிரிவாக இருக்கிற இந்த 29 சமூகமும் இருந்தாங்கன்னு தெரியுது. இவ்வளவு இருக்கிறாங்கங்கிறது நமக்கு புரியுது. இதன் அடிப்படையில், இந்த உரிமையில், இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் உரிமையோடு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சோழ நாட்டு குடிகள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஐ சேலஞ்ச் குயிலி நாச்சியார், ஐ சேலஞ்ச் யூ. உங்களுடைய சமூகத்தை பற்றி எங்கேயாவது சோழர் வரலாற்றில் ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கா? எனக்கு சொல்லுங்கள். உங்கள் சமூகத்தை பற்றி இருக்குதா? இருந்தால் சொல்லுங்கள். இருந்தால் நீங்களும் சோழக்குடினா நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஏற்கனவே சோழக்குடிகள்லையும் பாதி பேர் தான் வந்து தெலுங்கு மொழியை ஏற்றுக்கொண்டவர்கள். மீத பற்றிய பேரெல்லாம் வந்து தமிழையே தொடர்ந்து பேசியவர்கள் தான். எனக்கு அதில் நிறைய பேர் அந்த இதெல்லாம் தெரியும். ஊராளி கவுண்டர், அம்பலக்காரர், இன்னும் பரதவர், வலையர், மூப்பனார், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழ் பேசி அந்த முத்தரையர் சமூகத்தில். கிட்ட நிறையா மொத்தம் அது உட்பிரிவில் 29 ஜாதிகள் இருக்குது. அதில் ஒரு 10 என்னமோ தெலுங்கு பேசுகிற ஜாதிகள்லாம் மித்தது எல்லாம் தமிழ் பேசுகிற ஜாதிகள் மக்கள் தான். இவங்க எல்லோருமே சோழ நாட்டு குடிகள் தான். அதனால் நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரியும். நீங்களும் அதில் ஒருத்தராக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் உங்கள் சமூகத்தை பற்றி, நீங்கள் அநேகமாக வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன், உங்களை பற்றிய குறிப்புகள் ஏதாவது சோழர் வரலாற்றில் இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். நீங்களும் சோழர் குடின்னு சொல்லுங்கள். இல்லை அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து சோழ நாட்டு குடிகள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்டும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் சொன்னாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறதும் இல்லை. ஏன்னா சோழர்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க அவங்கெல்லாம் யார் யாருன்னு. அவங்கெல்லாம் கம்மாக்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, ரெட்டிகளை பற்றி சொல்லியிருக்காங்க, அவங்க நிர்வாக அதிகாரின்னு. அவர்களுடைய மன்னர் வந்து எரிகள் முதுராஜு தனஞ்செய்யடுன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து எங்கள் குலத்தினுடைய அடையாளங்கள் எல்லாமே வந்து எங்கே இருக்குது? சோழக்குடிகளில், சோழ நாட்டில் இருக்குது. சோழ மன்னர்கள் எல்லா இதுலேயும் இருக்குது. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுடைய முன்னோர்கள்ட்ட வந்து அவங்க வம்சாவளியில் தான் எங்களுடைய வரலாற்றை நாங்கள் தேடுறோம், அவங்க மக்கள்கிட்ட தேடுறோம். அதே மாதிரி அந்த நாட்டு குடிகளாகவும் நாங்கள் வந்து இருந்த அடையாளங்கள் இருக்குது. அதனால் நாங்கள் இல்லைன்னு சொல்லாதீங்க, தெரியுதா? கஷ்டமாக இருந்தால், ஜீரணிக்க கஷ்டமாக இருந்ததுனாலும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வேணால் ஏதாவது கொஞ்சம் ஈனோ குடிச்சுக்கோங்க. ஆனால் இதுதான் உண்மை. இத்தனை நாள் எங்களுடைய வரலாறு இப்படி தெரியாமல் இருந்ததற்கு நான் உங்களை குறை சொல்லலை, எங்களை தான் குறை சொல்கிறோம். நாங்கள் பொறுப்பற்று போய் இருந்து விட்டோம். தெலுங்கு பேசுனதுமே நாங்கள் வந்து எங்கேயோ இருந்த ஆந்திராவில், சதவாகனர்களின் ஆந்திராவில் இருந்து வந்தவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்துக்கிட்டாங்க போல் இருக்கு. முதல்ல யார் அதை பற்றி கவலையே படலை, பொறுப்பற்று இருந்து விட்டோம். இன்றைக்கி வந்து சீமான் மாதிரியான அயோக்கியர்கள் வந்து நீ யார் வெளியே போன்னு சொல்லும் பொழுது தான் எங்களுடைய வரலாற்றை நாங்கள் வந்து தேட ஆரம்பிச்சிருக்கிறோம். இவ்வளவு தூரம் ஒருத்தர் நம்ம அவமானப்படுத்தும் பொழுது நம்ம யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கும்போது தான் எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸாக என்ன கிடைக்குது? நாங்கள் சோழ நாட்டு குடிகள் மட்டுமில்லை, சோழ நாட்டு ராஜவம்சத்திலேயும் கம்மாங்கிற அடைமொழியோடலாம் இருந்திருக்கிறாங்க எங்கள் குடிகள். சரிதா? அதனால் எங்ககிட்டலாம் ஒன்றும் டோன்ட் டூ திஸ். ஐ சேலஞ்ச் யூ. எங்கள் குடிகள் எல்லாம் இருக்கிறோம் சோழர் வரலாற்றில். உங்கள் குடிகள் பேர் ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். இல்லை, இந்த சந்தோஷமாக எல்லாருமா வந்து அப்புறம் ஒற்றுமை எல்லாரும் சோழ நாட்டு குடிகள்னு சந்தோஷப்படுவோம். ஓகே, பாய்.